வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்ம சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் வராங்க போகிறாங்க. ஆனால் அறிமுகமான முதல் படத்தோட டைட்டிலையே தன் வாழ்நாள் முழுக்க பேருக்கு முன்னாடி போட்டு அதை ஒரு மிகப்பெரிய பிராண்டாக மாற்றின ஒரே ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவில் யாருன்னு கேட்டால் நம்ம சின்ன குழந்தை கூட சொல்லும். அவர் தான் நம்ம ஜெயம் ரவி. ஒரு எடிட்டரோட மகனாக பிறந்து அண்ணனோட இயக்கத்தில் அறிமுகமாகி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட பொன்னியின் செல்வன், அருள்மொழிவர்மா, உலக தமிழர்கள் நெஞ்சங்களில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்ம ஜெயம் ரவி அவர்களோட முழுமையான, இதுவரை பலருக்கும் தெரியாத பல சுவாரஸ்யமான பக்கங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தாரு, அவரோட கெரியரை மாற்றின திருப்புமுனை என்னென்ன, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் என்ன, எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயம் ரவி 1980 வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் தான் பிறந்தார். இவரோட இயற்பெயர் ரவி மோகன். இவரோட குடும்பமே ஒரு சினிமா குடும்பம் தான். அவருடைய தந்தை ஏ மோகன் அவர்கள் தமிழ் சினிமாவில் குறிப்பாக 80s 90sகளில் பல முக்கியமான எடிட்டராக வலம் வந்திருக்காரு. இவருடைய தாயார் ஆந்திராவை சேர்ந்தவங்க. ரவிக்கு ஒரு அண்ணனும் தங்கையும் இருக்காங்க. அண்ணன் மோகன் ராஜா இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ரீமேக்கிங் மற்றும் தனி ஒருவன் படத்தோட மாஸ் இயக்குனர். தங்கை ரோஜா ஒரு வெற்றிகரமான பல் மருத்துவர். ரவி அவர்கள் மதுரையில் பிறந்தாலுமே அப்பாவோட சினிமா வேலை காரணமாக வளர்ந்தது எல்லாமே சென்னை மற்றும் ஹைதராபாத் நகரங்களில் தான். சென்னையில் இருக்கக்கூடிய ஜவஹர் வித்யாலயா பள்ளியில் படித்து முடிச்சுட்டு புகழ்பெற்ற லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டமும் வாங்கினார். இங்கே தான் பலருக்கும் தெரியாத ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ரவி அவர்கள் ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது. அவர் முறையாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்ட ஒரு கிளாசிக்கல் டான்சர். நளினி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட நடனம் கற்றுக்கிட்டு தன்னோட 12 வயசுலேயே மேடையில் ஏறி பிரம்மாண்டமாக அரங்கேற்றமும் பண்ணியிருக்காரு. இதனால தான் அவரால் இன்னைக்கு வரைக்குமே டான்ஸை பிச்சு உதற முடியுது. காலேஜ் முடித்ததும் ரவிக்குள்ள சினிமா ஆசை தலை தூக்குது. அப்பா பெரிய எடிட்டர், நினச்சிருந்தா உடனே ஒரு படத்தை தயாரித்து ரவியை ஹீரோவாக்கியிருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்னு ரவி நினச்சாரு. நடிப்பு கற்றுக்க நேராக மும்பையில் இருக்கக்கூடிய கிஷோர் நமித் கபூர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போனார். அங்கே நடிப்பு, சண்டை, பாவனை எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு சென்னை திரும்பினார். சென்னை வந்ததும் நேராக கேமரா முன்னாடி நிற்கல, கேமராவுக்கு பின்னாடி வேலை பார்த்தாரு. ஆமாங்க, 2001 வருஷம் உலகநாயகன் கமல்ஹாசன் 2 வேடங்களில் நடித்த மிரட்டுன ஆளவந்தான் திரைப்படத்தில் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட உதவி இயக்குனராக நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வேலை பார்த்துருக்காரு. படப்பிடிப்பு தளத்தில் கமல்ஹாசன் எப்படி நடிச்சிருக்காரு, ஒரு ஷாட் எப்படி வைக்கிறாருன்னு எல்லா நுணுக்கங்களையும் அங்கே தான் ரவி கற்றுக்கிட்டாரு. ஒரு நடிகனாகிறதுக்கு முன்னாடி இந்த உதவி இயக்குனர் அனுபவம் இவருக்கு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது. சரி, உதவி இயக்குனராக வேலை பார்த்தாச்சு, அடுத்தது என்ன? ஹீரோ என்ட்ரி தான். 2003 வருஷத்தில் தெலுங்கில் நிதின் சதா நடித்த சூப்பர் ஹிட்டான ஜெயம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ண அவங்க அப்பா மோகன் முடிவு எடுத்தார். அண்ணன் மோகன் ராஜா இயக்குனராக அறிமுகமாகிறாரு. தம்பி ரவி மோகன் ஹீரோவாக களமிறங்குறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டர்களில் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் வெடிச்சது. ரவியோட அந்த யதார்த்தமான நடிப்பு, சதாவுடனான கெமிஸ்ட்ரி, காதல் காதல் தான் சாங் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட். படம் 100 நாட்களை கடந்து ஓடி வசூல் சாதனை படைச்சது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் அப்படிங்கிற பேரை மாற்றி ஜெயம் ரவி அப்படின்னு தமிழ் சினிமாவே இவரை அன்போடு அழைக்க ஆரம்பிச்சது. அடுத்த வருஷமே 2004 வருஷத்தில் மீண்டும் அண்ணன் தம்பி காம்போவில் வந்த படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. பாக்ஸிங் ப்ளஸ் அம்மா சென்டிமெண்ட் கலந்த இந்த திரைப்படம் ரவியை பிஎன்சி சென்டர்லையுமே கொண்டு போய் சேர்த்துச்சு. அசினோட நடிப்பு, நதியாவோட அம்மா கேரக்டர், ரவியோட பாக்ஸிங்னு படம் இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்தது. இந்த 2 படங்களுமே தெலுங்கு ரீமேக் தான் என்றாலுமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ணன் ராஜா செதுக்கி இருப்பார். இதுக்கு அடுத்ததாக வந்த தாஸ், மழை, இதய திருடன் போன்ற படங்களில் கலவையான விமர்சனங்களை வாங்கினாலுமே உனக்கும் எனக்கும் மற்றும் சந்தோஷ் சுப்ரமணியன் ஆகிய படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவின் டாப் சாக்லேட் பாய் லிஸ்ட்டில் ரவி வந்து உட்காந்தாரு. குறிப்பாக சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் அப்பா கிட்ட பயப்படுற அந்த பையன் கேரக்டர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரியே இருக்கும். ஆனால் ரவி வெறும் லவ் சப்ஜெக்ட் ரீமேக் படங்கள் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படிங்கிறதுக்கு விமர்சகர்கள் கேள்வி எழுப்புனப்போ 2009 வருஷத்தில் ஒரு வெறித்தனமான படம் மூலமாக அதுக்கு பதில் கொடுத்தாரு. அவர்தான் இயக்குனர் எஸ்பி ஜனநாதன். அவர் இயக்கத்தில் வந்த பேராண்மை படம் ரவியோட ஒட்டுமொத்த இமேஜையுமே உடைச்சது. துருவன் அப்படிங்கிற பழங்குடியின ஃபாரஸ்ட் காட் கேரக்டருக்காக சாக்லேட் பாய் ரவி தன் உடம்பை செதுக்கி 6 பேக் வச்சு காடுகளுக்குள்ளே இறங்கி சண்டை போட்டு மிரட்டி இருப்பார். நாட்டுப்பற்ற பேசின அந்த படம் ஜெயம் ரவியும் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் அப்படின்னு நிரூபித்தது. 2015 வருஷம் ஜெயம் ரவியோட சினிமா கெரியரில் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம்தான் தமிழ் சினிமாவின் கல்ட் கிளாசிக் த்ரில்லர் படமான தனி ஒருவன் ரிலீஸ் ஆச்சு. அண்ணன் மோகன் ராஜா அவர்கள் ஒரு பக்கா ஒரிஜினல் கதையோட தம்பியை வச்சு களம் இறங்கினாரு. மித்ரன் ஐபிஎஸ்ஸா ஜெயம் ரவியும் சித்தார்த் அபிமன்யுவா அரவிந்த் சாமியும் நடித்த அந்த மைண்ட் செட் கேம் இருக்கே, தியேட்டரே அதிர்ந்துச்சு.
வசூல்லையும் சரி விமர்சனத்திலையும் சரி தனி ஒருவன் ஒரு இமாலய வெற்றி பெற்று ரவிக்கு சவுத் இந்தியன் ஃபிலிம்ஃபேர் விருதையும் பல சர்வதேச விருதுகளையுமே அள்ளி தந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சவாலான கதைகளை தேர்ந்தெடுக்க தயங்காத ரவி அவர்கள் 2018 வருஷத்தில் இந்தியாவின் முதல் விண்வெளி திரைப்படமான டிக் 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 படத்தில் நடித்தார். இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இவரோட மூத்த பையன் ஆரவ் ரவி இந்த படத்தில் இவருக்கு மகனாகவே நடித்து சைல்டு ஆர்டிஸ்டாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அவரோட பர்சனல் லைஃப்னு பார்த்தோன்னா 2009 வருஷம் ஜூன் 4ஆம் தேதி தமிழ் சினிமாவின் பிரபல தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆரவ் அயான்கிற 2 மகன்கள் இருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக போய்கிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக கடந்த 2024 வருஷம் தாங்கள் பிரிய போகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலுமே அவங்களோட தனிப்பட்ட முடிவுக்கு நாம் மதிப்பளிப்போம். அடுத்ததாக ரீசெண்ட் மூவிஸ்னு பார்த்தோன்னா, மணிரத்னம் இயக்கத்தில் வந்த பொன்னியின் செல்வம் 1 மற்றும் 2 பாகங்களில் ராஜராஜ சோழனா அருண்மொழிவர்மன் கேரக்டரில் ரவி நடித்த கம்பீரம் இன்றைக்குமே நம்ம கண்ணை விட்டு மறையலை. அதே உத்வேகத்தோட இப்போது 2026 நம்ம லேடி டேரக்டரான சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகின பராசக்தி படத்துலையுமே ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு மூவியை மல்டி ஸ்டார்ஸ் மூவினே சொல்லலாம். ஒரு சாதாரண எடிட்டர் மகனாக தன் பயணத்தை ஆரம்பித்தாலுமே உதவி இயக்குனராக அடிமட்ட வேலைகளை கற்றுக்கிட்டு இன்றைக்கி தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நவரச நாயகனா ஆக்ஷன் ஹீரோவாக கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஜெயம் ரவியோட வாழ்க்கை நமக்கு சொல்கிறது ஒன்று தான். பின்னணி எவ்வளவு பெருசாக இருந்தாலுமே நமக்கான உழைப்பை நாம் போட்டால் மட்டும்தான் நமக்கான தனி அடையாளத்தை இந்த உலகத்தில் உருவாக்க முடியும். அதுபோல் ஜெயம் ரவி நடித்த படங்களில் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.